அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும்னு வேண்டிங்க. ஓம் நம சிவாய. என்ன பாட்டி என்ன ஆச்சு? ஊசி குத்துனேன். ஊசி குத்துனியா? நீயே குத்திக்கினியா? ஐயோ டாக்டர்கிட்ட போயிருக்காங்க. ஏன் என்ன உங்ககிட்ட மயக்க மாதிரி உங்க வீட்டுல தான் பெரிய டாக்டர் இருக்காரு உங்க வீட்டுக்காரு. அவர்கிட்ட சொல்ல வேண்டியதானே? ஐயோ கடவுளே. எங்க இருக்கிறாரு அவர்? ஆளை காணோம். சரி சரி போயிட்டு வா. என்ன உடம்புக்கு உனக்கு? சரி சரி பாத்துக்கோ, உடம்பு பாத்துக்கோ. தாத்தா என்ன உடம்பு முடியலையா? உடம்பு ஆஸ்பத்திரியில கொடுத்தா கூட அங்க இருக்கிற டாக்டர்களுக்கே புரியாது என்ன உடம்புல பிரச்சனை. என்ன ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாய. ரெண்டுமே கொடுக்கட்டுமா? சரி இன்னொரு சாப்பாடா? இன்னொரு சாப்பாடு கொடுத்துருப்பா. குழம்பு வேணாமா? சரி போயிட்டு வரியா? பேர் என்ன தாத்தா? பாண்டிச்சேரி தாத்தா பாண்டிச்சேரி தாத்தான்னு கூப்பிட்டு கூப்பிட்டு பழகிடுச்சு. பேர் என்ன வச்சாங்களா? பேர்லாம் வச்சாங்களா? பிறக்கும் போது வச்சாங்களா? கோபுரத்து ஜெயபால். அது என்ன கோபுரத்து ஜெயபால? கூப்பிடுறது ஜெயபாலா? கோபுரத்து ஜெயபால். பதிவு பேரு முருகையன். பதிவு பேரு முருகையன். அப்ப உனக்கு என்னதான் பேரு? ஒரிஜினல் பேரு? வயசு ஆகல தத்தா உனக்கு ஒன்னும்? வயசு ஆமா. ஜெயபால்னு கூப்பிடுவாங்களா வீட்டுல? கூப்பிடுறது பதிவு பேரு. எதுல சர்டிபிகேட் எல்லாம் என்ன பச்சிக்கிற நீ? சோறு தின்றதுக்கு எல்லாரும் தான் பச்சிக்கிறாங்க. என்ன பச்சிக்கிற? பேப்பர் எப்ப பார்த்தாலும் பேப்பர் படிக்கிற, அதை பண்ற இதை பண்ற. சரி என்ன பச்சிக்கிற சொல்லு. 12வது பாஸ் பண்ணிட்டியா? காலேஜுக்கு போக வேண்டியதானா? ஓ பியூசி பிரெஞ்சு. கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்குமே உனக்கு 12வது படிச்சிருந்தனா? இல்ல நீ அப்ப சொல்றேன் கிடைச்சிச்சா இல்லையா? அப்பயே நீ 12வது படிச்சிருந்தா கிடைச்சிருக்குமே உனக்கு. எல்லாம் பிரெஞ்சு பேசுவியா? பிரெஞ்சு பேசுவியா? பேசுவியா? என்ன சொல்ற? பேசுவோம். பிரெஞ்சுல ஒரு வணக்கம் சொல்லு. பிரெஞ்சுல ஒரே ஒரு வணக்கம் சொல்லலாம். பிரெஞ்சுல மெர்சி. மெர்சியா? வணக்கம் நன்றி மெர்சினா. சரி சரி தாத்தா போயிட்டு வா. நின்னுக்கிற போயா அப்பதான் நான் போக முடியும். வரியாண்ணா? இதே போல அங்க வந்துருங்க. வாங்க சார். நல்லா இருக்கிறேன் சார். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன் சார். வாங்க சாமி கொடுக்குறீங்களா? நீங்க அவங்களுக்கு கொடுக்குறீங்களா? வாங்க வாங்க. கச்சா வாங்க வருவார். கச்சா தானே வாங்குவீங்க? உங்க அப்பா ஜெமினி கணேசனா? இந்த பாட்டு பாடவா அந்த ஜெமினி கணேசனா? ஓ 2 பேர் சேர்ந்துதான் இளமாறன். ஜெமினி கணேசன் சாவித்திரிக்கு பிறந்தவர் தான் இளமாறன். உங்க சொத்துலாம் நிறைய இருக்குமே. அப்படியே வாதி எரிச்சிட்டோம். எங்க கொஞ்சம் வாங்கிப்போம். ஓ எரிச்சிட்டீங்களா? சரி. ஓம் நமச்சிவாய நம. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. நமச்சிவாய நம. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. அர்த்தநாரீஸ்வரருக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாய. அர்த்தநாரீஸ்வரர்னா யாரு? நான் தான். அப்படியா? சரி சரி. ஜெமினி கணேசனுடைய பெரிய பையனா சின்ன பையனா? நம்ம மனுஷன் சார். நீங்க யாருங்க? ఇక్కడే ఉంటాను. 25 లక్షల రోడ్ మీద ఉంటాను. అన్నదానం పెట్టాను. ఆంధ్రావా? ఆంధ్రా. இங்கே இருக்கீங்களா? ரோட்ல இருக்கீங்களா? ఫ్యామిలీ ప్రాబ్లం నాది ఫ్రాడ్ చేస్తారన్న ఇక్కడ. యారు?
ఇక్కడే కలిపి నా కాసులు తెలిసారు తినేస్తూ పోలీస్ స్టేషన్లో చెప్పిన எவ்வளோ காசு నాది எவ்வளோ காசு 6,500 అన్న ஆ 6,500 తినేశారు ఆ. రూపాయి ఇవ్వలేదు రూమ్ ఇస్తా అన్నారు రెంట్కి రూమ్ ఇస్తా అన్నారు అన్న రూమ్ ఇవ్వలేదు తర్వాత సడన్ గా వాళ్ళు ఫుల్ బ్రూజర్స్ అన్న బాగా తాగేస్తారన్న 1,500 బాడుగా 2,000 అడ్వాన్స్ అని అన్నారు సార్ ஆ మిగతా 3,000 ఏమో వాళ్ళు తాగుడికి అట్లకి తాగేశారు సార్. இப்போ கம்ப்ளைண்ட் கொடுங்க போலீஸில் అదే చెప్తున్నాను చెప్తే పోలీస్ స్టేషన్ ముందు వాళ్ళు బైక్ మీద తిరిగి నన్ను హేళనగా ఇలా అనడం నిన్న లైఫ్ థ్రెట్ కూడా உங்கள் வீட்டுக்கு போகலாம்ல நீங்கள் ஊருக்கு போக சொல்கிறா திரும்ப ஓம் நமச்சிவா మీ ఊరికి వెళ్ళు నా దగ్గర ఇలా వద్దు. కాసులు తినేశారు సార్. అదే ఇక్కడ సరిగా లేదు నాకు అసలు కాసులు ఉంటే పోతాను సార్ నేను కాసులు లేకపోవడం వల్ల போயிட்டாங்கம்மா சாமி రోడ్డు ఇవ్వాలి இது என்ன வேலை செஞ்சிருந்தீங்க ஊரில் వర్క్ ఏం చేస్తున్నారు వర్క్ సార్ నేను ఐటీ డిపార్ట్మెంట్ ஐடி டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க నేను షాప్లో చేశాను சரியா அங்கே விட்டுட்டு வந்தீங்க ఎందుకు ఆడ ఆ పనిని ఇక్కడ వచ్చి కారణం ఏంటి? లేదు సార్ నేను తిరుచంద్ర మురుగా కోవిల్లో సామిన్ సార్ నేను తిరుచంద్ర మురుగా కోవిల్లో పోలీస్ అక్కడ నాకు పర్మిషన్ ఇచ్చింది ఐ స్టేడ్ 9 months ఐ స్టేడ్ బ్యాక్ దాని తర్వాత ఇక్కడ నుంచి ఇద్దరు సామీలు వచ్చారు తిరువన్నమలై ఐ నెవర్ న్యూ తిరువన్నమలై ఇద్దరు సామీలు వచ్చారు నవంబర్లో వచ్చారు వాళ్ళు అన్నారు మాట తిరువన్నమలై బిగ్ ప్లేస్ நீங்க சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க ஏன் நீங்க இந்த முடிவு எடுத்தீங்க కారణం ఏంటంటే సార్ మా అమ్మ మా నాన్న బెడ్ రిటర్న్ సార్ ఆ టైంలో బోత్ డైడ్ அம்மா అమ్మా அப்பா அம்மா நானா டேட் பெட் ரிடன் ரைடு nobody take care. Okay, okay. So my last employer Genpact. I worked in Genpact. Last employer. Resigned. Took care of my parents. Okay. They died. Okay. After dying, again you going to join the job no, for Switzerland property, brother sister all fighting. So I left everything. Okay. I left everything. Came. Okay. Down south to Rameswaram to Tirchandur Muruga Kovil I went. when you come One and a half year. 1.5 years gone certificate is you have certificates No sir, nothing. where Nothing I have. where's your certificates House. Visakhapatnam I have. go and take the certificate and go and join another company That is not easy sir. why hearing here I thought I can do something good and I can make something out of this place. But nothing is happening. okay I know sir okay what you doing next Sir, if I get 12,000 rupees with me, okay what I can do is I'll go to some other place, sir. okay Because I need a place where I can get peace of mind, sir. okay I need only 1 month to have a peace of mind and clarity, sir. If 1 month is given to me, I can turn tables. okay If not, I am on road, I agree. My health condition also bad. okay That's why my situation is like that. But these people, sir, they took my money, they are enjoying and okay I'm roaming on roads. leave that people God is seeing that okay Definitely God will punish us. leave that then what can you what do next what you do next I spoke with a boy here. Yeah, I want to start some business if everything is fine. Here? Yes, sir. Not only here, sir. Anywhere in India, sir. Okay. Anywhere in under the sun. okay if you do the Anywhere in business the world also. for my money survival. okay survey okay you can start business you need money no Money I need, sir. I need 12,000. then how you do this business If somebody helps me get back that 12,000 rupees, sir, that is enough. I'm not asking monthly for- 12,000 rupees No. only you have 12,000 rupees Only 12,000 rupees if they give. okay God is there with me. 12,000 He will help me. 12,000 he'll give you Yes, sir. I can take manage. to- I can manage. I'll survive. who give 12,000 Sir, if police will help, Okay. or some big person will help, okay from this fraudsters big person threatening- what's the name I mean, any big person, sir. Here in Tiruvannamala, many big people are there, sir. அவர் தான் இங்கிலீஷ் பேசுவான் முடிஞ்ச அளவுக்கு பேசினீங்க You are speaking good only. ஓகே Sir, Okay. I tried. Then I found Giruvalam I did. Okay. Found help.
Sir, it's not only Andhra. Okay. Anybody with a plain heart, with a good heart, Okay. can help me, sir. Okay. They will help. I will definitely stand, sir. I will definitely stand. I mean, I will. By God's blessing, God will definitely bless them. I will stand. God will not bless them. I will only bless them. Openly I'll tell you, nobody's giving 12,000 big amount for you, okay, because of all our poor people, then all our own problems, okay. Nobody's giving 12,000. You asking 12,000 rupees, not a 200 rupees, 12,000, okay. So you can go bus fare, you have bus fare, you can go to your own place and take the business action next, okay. Thank you, sir. Thank you. Namah Shivaya. You have any casu with me to help me, sir? Please help me. For the bus fares at least. Bus fare, Anything if you can help me. how much bus fare? I don't know, sir. I'll go to the bus fare. Where are you going now? I'm from Visakhapatnam, sir. Okay. Andhra. Okay, so I can give bus fare. Where you go? I'll go to Visakhapatnam. Visakhapatnam. How much bus fare? I don't know. Bus or train, whatever it is. How much? Train spare. You can go and ask train spare. Tell tomorrow, my mama or anybody, tell tomorrow how much. Clearly ask how much train spare Visakhapatnam. To Visakhapatnam. Yeah, you go and ask. Next you want to money, clear detail you give me, I will give you. Okay, thank you. Namah Shivaya. Thank you. பாட்டிமா என்ன உனக்கு சாப்பாடு ஒன்றும் கொடுக்கலையா? நீ 4 கூட வாங்கிக்கோ. 4 மாத்திரை உனக்காக எத்தனை வந்துக்கிறேன், ஓகேவா? ஆமா. சாமி இளமாறன் சாமி, கமான் வாங்கிக்கயா. ஏன் ஐயா ஏன் பாட்டி அப்படி சொல்ற? உன்னை என்ன வேணாம் நிக்கிறேன் நானு. என்ன போய் இப்படி யோசிச்சுங்கிற? கால் காமிங்க, கால் காமிங்க. கரெக்டா இருக்கா? கோயிலில் தூக்கி வந்தது யார்கிட்ட சொல்லிடாதா? இந்த மாதிரி நான் அப்படியே மாத்தினேன். எந்தெந்த கோயிலுக்கு போனாலும் அந்தந்த கோயில மாத்தின்னு வந்துருது. யார்கிட்ட சொல்லிடாதீங்க. நீங்க எந்த கோயிலும் தூக்கி வருவீங்க? யார்கிட்ட சொல்லிடாதீங்க. என்ன பக்கத்துல இருக்கிற பாட்டிக்கிட்டு தெரிய தேவையில்ல. பாட்டி இந்த பாரு ஒன்றும் இல்லை, சரியா போயிடும் சார், சரியா போயிடும்னா. பாட்டியா நிஷா நீங்க தன்னை தூக்கிட்டு வந்தேன், யார்கிட்ட சொல்லிடாத. அண்ணா இவர்கிட்ட குபேர்லிங்கம், என்கிட்ட நிஷா நீங்க தன்னை தூக்கிட்டு வந்தேன். என்ன சார் இன்னும் ஒன்று வேணுமா? இந்தா காலில் போட்டு தரணுங்கண்ணா. சார் வணக்கம் சார். வேற என்ன சார் விசேஷம்? எதனா விசேஷம் இருக்குதா? ஏன்னா எதுவும் இல்லைல்ல? போய் வரட்டுமா? ரொம்ப நல்ல மனுஷு, எல்லாரும் நல்லா சரி. கர்ணன் சார், நீங்க கர்ணன் சார் திடீர்னு வந்ததான் சார் கொடுக்குறேன். பேர் நீ தண்ணி தூக்கி வந்து ஈசா நீ தண்ணி தூக்கி வந்து இது நம்ம கொடுக்கல, வேற ஒரு அம்மா கொடுத்தது அன்னைக்கு. அதை அப்படியே நம்ம எக்ஸ்ட்ரா வச்சிருந்தோம். நம்ம கொடுக்கல, சொந்த காசுல கொடுக்கல, வேற ஒருத்தன் கொடுக்க சொன்னதை அப்படியே வச்சிருந்தோம் ஸ்டாக்கு. யார் யாருக்கு இல்லையோ அப்பப்ப கொடுத்துட்டு வருவோம், சரியா? சொந்த காசுல இருந்து கொடுக்கல ஐயா, மன்னிச்சிருங்க. கர்ணன்றவங்க அவங்க தான் கொடுத்தவங்க. மட்டுமா? நமச்சிவாய தாத்தா. நமச்சிவாய. என்ன மாங்காய் பழம் இது? நம்ம மடத்து பழம், மாம்பழம் எடுத்து. அப்படிங்களா? எந்த மடம்? காஞ்சிபுரம். காஞ்சிபுரம். அங்கிருந்து உங்களுக்கு வருதா? அந்த மடத்து மடாதிபதியில் நான் காஞ்சிபுரத்துல எந்த எந்த மடாதிபதி? சிமோமடி மடம்ட்டு ஏகாம்பர கோயில் ஒரு 200 மீட்டர். ஓ சரி தாத்தா. சோழா ஸ்கூல். அந்த மடாதிபதின்றதுல தான் இது போட்டுக்கிறீங்களா? நான் குரு. ஏன்னா இந்த மாதிரி மடத்துக்கு தலைவரா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளோட போட்டுன்னு இருப்பாங்க. அவங்க நம்ம மடத்துல கூட போட்டு இருந்தாங்க தானே? வேற எல்லாருமே போடுவாங்க. நாங்கள் குருமார். நான் சரி தாத்தா, சரி தாத்தா. 211 பேருக்கு லிங்கதான் இதே மாதிரி போட்டுட்டு இருக்கேன். சரி தாத்தா. 109 பேருக்கு உபதேசம் செய்திருக்கேன். சரி தாத்தா, சரி தாத்தா. குரு. சரி தாத்தா. நமச்சிவாய தாத்தா. நல்லா இருக்கு மாம்பழம், சாப்பிட்டு சொல்றேன். கட்டுமா? நமச்சிவாய தாத்தா. வாங்க.
அதான் சொல்றேன் நைனா. ஒன்றும் இல்லையா நைனா. ஓம் நமச்சிவாய. என்ன பாக்குறதா? ஏன் நைனா? எதுக்கு நைனா? இங்கேதான் நினைக்கிறேன். நேத்து கூட குடுத்துட்டு போனேன் நைனா. சரி நமச்சிவாய. பிசியோதெரபி போங்க, சரி பண்ணிடுவாங்க. ஒரே ஒரு வாட்டி போயிட்டு வாங்க, சரி பண்ணிடுவாங்க. சரியா? சரி தாத்தா வரட்டுமா? தளபதி தளபதி எங்கள் தளபதி தளபதி. அது வந்து இது சோபனாவை ஹீரோயினா போடணும். சோபனாவை ஹீரோயினா போடணும். ஏன் சோபனா ஹீரோயினா போடலன்னா ஒத்துக்க மாட்டீங்களா? பணம் ஓடாது. தரேன். வாப்பா தம்பி, நல்லா இருக்கிறியாப்பா? தாத்தா தளபதியை பத்திரமா பாத்துக்கோ. என்ன தாத்தா கிட்ட காமிச்சியா தலையில கொண்டை போட்டுங்கிறத? என்ன தாத்தா பண்ணலாம்? கொண்டு போய் வாடா கொண்டு போய் போயிட்டு வரேன் தாத்தா. இந்த தாத்தா கூட உனக்கு ஃப்ரெண்டு தான். நீ மறுப்ப சொல்ல மாட்டேன். சின்ன விட்டு கொடுத்துருவேன். நீ இப்ப சாப்பிடு, ஏரோப்ளான்ல போய் சாப்பிடு, எங்கன்னா சாப்பிடு, எத்தனை வேணுமோ கேட்டு வாங்கிக்கோ. ரெண்டா சிவாய நமக. இது நீ தாத்தா. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் ஒண்ணு ஒண்ணு போதுமா? கூட படிச்சவர் தானே அவரு? மறைக்கிறீங்க பத்தியா? உன் வயசை மறைக்கிற பத்தியா? நீங்களும் கூட படிச்சீங்களா? நீங்க பாஸ் ஆயிட்டீங்க, ஒரு ஃபெயில் ஃபெயிலா இருந்தாலும் சின்ன பையனா தெரியுறாரு. பாஸ் ஆனாலும் ஒரு வயசாகி போச்சு. சரி போயிட்டு வாங்க. ஓம் நமச்சிவாய நமக. என்ன தாத்தா ரொம்ப நாளா ஆளை காணோம்? எங்க? அங்கதானா? ஆசிரமம் திறந்துட்டியா நீயே சொந்தமா? சொந்தமா திறந்துட்டியா? திறந்துட வேண்டியது தானே? சரி ரெண்டா தரேன் தரேன் தரேன். கொடுக்குற இல்லை வேணாம், அங்கேயே விட்ட ரெண்டு கொடுறா. இந்தாங்க ஐயா, போய் சாப்பிட்டு போங்க. இவர் கையில கொடுத்து அவர் கொடுத்துறீங்களா? சரிங்க சரிங்க சரிங்க. பார்த்து போங்க. போதுமா? இன்னொன்று கொடுத்துட்டுமா? எத்தனை வேணும்? ரெண்டு. என்ன தடியே? ஒரு 100 மட்டும் போதுமா? சிவாய நமக. சிங்கமொழி மாதிரி திருப்பி பேசினே இருக்கிற. சாம்பார் ரசம் ரெண்டா? ஓம் நமச்சிவாய. எத்தனை? ரசம் ஒண்ணு. ஓம் நமச்சிவாய. ரெண்டா? சிவாய நமக. ஒண்ணு கொடுட்டுமா? ரெண்டா? ரெண்டு கொடு. அவர் பார்வை தெரியாதுங்களா? சரி சரி. சிவாய நமக. வாங்க தாத்தா. எத்தனை ஊறுகாய் கொடுப்பா? ஏண்டா ஊறுகாய் விட எல்லாத்துக்கும் நமச்சிவாயனா. சாப்பாடு வந்து விட்டது. என்னன்னா இந்த கோல்லாம் வச்சுங்கிறா? இது வந்து கருங்காலி தைப்பூசி அன்னைக்கு ஒரு அடியார் எனக்கு கொடுத்தாரு. ஓ, அந்த சிங்கம் வச்சிருப்பாருல, அவர் இறந்துட்டார். அவரு இறந்து ஆகுது 10 நாளைக்கு மேல. அவரு இது இறுதிக்கு போயிட்டு வந்தோமே நாங்க. நல்ல பழகு, நல்ல மனிதர் தான். இறந்துட்டாரு. 10 நாள் ஆகுது. இந்த நந்தி வச்சுன்னு இருப்பாரு. சிங்கம்ல நந்தி வச்சுன்னு இருப்பாரு. நந்தி. ஓம் நம சிவாய நமக. ஒண்ணு
ஒன்றுண்ணா ரொம்ப முடியாமல் படுத்துருக்காருங்க. சாப்பாடு சாப்பாடு கொடுத்துட்றீங்களா? மேலே போடுவாங்க ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிட்டு யாருன்னா கூட போறீங்களா? இல்லை நம்ம அங்கேயே வச்சுட்டாங்க. நம்ம கூட போய் சொல்லிட்டு வந்தோம். இல்லைங்க, அனுப்பிச்சு வரான்னு. நான் இப்போ ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்றேன். ஆம்புலன்ஸ் வரும், கூட போறீங்களா யாருன்னா? கூட போகிறதுக்கு நாங்கள் ரெடி. ஆனால் அவர் வேணான்றாரு. எனக்கு வேணான்றாரு. காலிலேருந்து 10:30 கேட்டாச்சு. நீங்கள் வந்து பேரும் பார்த்து ஃபோன் வர இருங்க. 10:30 கேட்டோம். நீங்கள் ஒன்று கேட்டார். ஒன்று 2 கூட அவர் அண்ணனுக்கு. ஓம் நமச்சிவாய நமக. இருங்க, அவரு பசியில் இருக்கார். ஓம் நமச்சிவாய நமக, அருணாச்சலேஸ்வராய நமக. கருங்காலி போட்டா பணம் கொட்டுன்னு கொட்டுன்னுவாங்களே, உண்மையா? ஓம் நமச்சிவாய. இல்ல நைனா, இந்த கருங்காலி மேல சத்தியமா நம்பிக்கை கிடையாது. கேளுங்க, நான் இந்த மாலை போட்டு நிக்கிறது போன வாரம் முருகர் கோயிலுக்கு போனேன். அந்த ஐயர் என்ன பண்ணாரு, அவருக்கு எனக்கு ரொம்ப தெரியும். அவருக்கு என்ன, அந்த சாமி கழுத்துல இருந்து மாலை எடுத்து, இது நான் உனக்காக கொடுக்குறேன், நீ வேணான்னு சொல்லக்கூடாது, இது போட்டுக்கணும் அப்படின்னாரு. சாமி இதெல்லாம் வேணாம் சாமி அப்படின்னு நான் சொன்னேன். அவரே எடுத்து போட்டு விட்டாரு. எங்க மாமா கூட வந்தாரு. எனக்கு இந்த கருங்காலி அந்த இதெல்லாம் எதுவுமே நம்பிக்கை இல்லை. அது இறைவன் எது பண்ணது, ஏதோ இறைவனா கொடுக்கணும் வந்து, அதனால அதை எடுத்து போட்டுனுக்கிறேன். நிறைய பேர் நீ கொடுத்தா கருங்காலி, அந்த எதுவுமே நம்பிக்கை கிடையாது. அது சாமியா கொடுத்த ஒரு இது. அதனாலதான் அதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கையை பொறுத்து. ஆமா, சாமி இல்லைன்னு சொல்றாங்கல்ல. சாமி இருக்குது. ஆனா சாமியை வச்சு இவங்க பண்ற எந்த காரியமும் இல்ல. சாமி இருக்குது. சாமி வந்து மனுஷங்களை வந்து இப்படி பண்ணு அப்படி பண்ணுலாம் சொல்லாது. அவங்க உங்களுக்கு தனிப்பட்ட அவங்க வியாபாரத்துக்காக உருவாக்கினாங்க நிறைய விஷயம். கடவுள் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நானு. ஆனா கடவுள் நான் தான் சொல்றேன் பாரு, அவனை நம்ப மாட்டேன். சொன்ன வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை. கரிகாலி வந்து எதுக்குன்னா, கோயிலுக்கு வந்து கட்டுறாங்க பாரு, அந்த கரிகாலிக்கு தான், அதுக்கு தான் பயன்படும். மனிதனுக்கு அது ஆகாது. அந்த கரிகாலி போட்டாக்கா ரொம்ப கஷ்டத்துக்கு வரும், துன்பங்கள் வரும். கரிகாலி மாலை அவசியம் போடாது. இந்த கருங்காலின்னு நான் நினைச்சு போடல, இது முருகர்கிட்ட இருந்த மாலை நினைச்சு போட்டுன்னு இருக்கேன். இதை நான் கருங்காலின்னு நினைக்கல. ஓகேங்களா? நான் எனக்கு கருங்காலி தென்னத்தி ரெண்டுலேருந்து கிரிவாலை வரேன். என்ன ஊர்ல இருந்து வரீங்க? நான் எங்கள் சொந்த ஊர் கூத்தவாடி. எங்கள் சொந்த ஊர் கூத்தவாடி. நான் வந்து திருவண்ணாமலை வந்து இடம் வாங்கி ஐடியில் ஆகிட்டேன். காலில் செருப்போடுங்க மாறேன். நல்லது கதை கண்டிப்பாக சொல்ல தேவையில்லாக்கா இந்த வச்சு ஏறிக்கா நம்பினாங்க ரொம்ப இதெல்லாம் இல்லை. இந்த மாதிரி வாக்குலாம் நான் சொல்லுவேன். நான் கறி மட்டும் எதுவும் சாப்பிட்டு கிடையாது. ஆன்மீகத்தில் இது 5 வருஷம் ஆகுது. ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் வந்து மெடிக்கல் முடிச்சுட்டான், பொண்ணு சீக்கிரம் முடிச்சுட்டு எந்த காலம் கிடையாது. திருவாலை வருவேன், சாப்பிட 10 நிமிஷம். அதுதான் என்னுடைய வேலை. அதுவே சிறந்த வேலை. சாப்பாடு கொடுக்குறாரு. சாப்பிட்டீங்களா? சரி. எதிரி தாத்தா என்ன சாமி இந்த பக்கம்? ஓ சரி. ஊருக்கா சாமி? ஐயா என்ன ஆச்சு உங்களுக்கு உடம்பு? ஹாஸ்பிட்டல் போறீங்களா ஐயா? ஹாஸ்பிட்டல் போறீங்களா ஐயா? ஐயா அங்க பாருங்க, ஹாஸ்பிட்டல் போறீங்களா? சொல்லுங்க ஐயா, ஹாஸ்பிட்டல் போறீங்களா? அனுப்பட்டுமா? ஆம்புலன்ஸ்ல அனுப்பட்டுமா? சரி சாமி, அவர் போறாருங்களா? யார் கூட போறீங்க? கூட போறீங்களா? நான் போயிட்டு வரேன். சரி. அவர் ஹாஸ்பிட்டல் போறாராம். பேசிட்டேன். கால் வந்து இல்லைன்னாரு. போறேன்றாரு. இப்பதான் கூட போயிட்டு வாங்க சாமி. சரி ரைட், நான் போறதுக்கு ரெடி. நான் ஓகே ரைட். ஓகே சந்தோஷம். உங்க பேர் என்ன ஐயா? ஹலோ மேடம், நாங்க திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில இருந்து பேசுறோம். இங்க ஒருத்தருக்கு ரொம்ப உடம்பு சீரியஸா இருக்கிறாரு, ரோட்ல இருக்கிறாரு. தெரிஞ்சவர் இல்ல மேடம், இங்க இருக்கிற சிவனடியார் அவரு. ஓகே சார், என்ன ஏஜ் இருக்கும் பார்க்க? கிட்டத்தட்ட 55 இருக்கும். 55 வயசு ஆகுமா உங்களுக்கு?
55-60 வயசு ஆகும். உனக்கு என்ன செய்யலாம்? இல்ல ஒண்ணுமே முடியல, அவரால் பார்த்தாலே தெரியுது, சுத்தமா பேச கூட வார்த்தை வரல. உங்க பேர் சார்? என் பேர் வினோத்குமார் மேடம். ஓகே, ஆம்புலன்ஸ் கனெக்ட் பண்றேன் சார். connect பண்ணு. லேண்ட்மார்க் இருக்கா நீங்க இருக்கிற இடத்துல? இருக்குங்க மேடம், இருக்குங்க மேடம். சாய்பாபா கோவில் சூரியலிங்கம் பக்கத்துல, சூரியலிங்கம் பக்கத்துல. சூரியலிங்கம் சாய்பாபா கோயில். லைன்ல இருக்க வண்டி கனெக்ட் பண்ணி. ஓகே மேடம். ஐயா உங்க பேர் என்ன ஐயா? பேர் இல்லையா? என்ன ஊர் நீங்க தெரியாதா? எதுவுமே தெரியாது, இப்பதான் பாக்குறேன் நான் உங்களை கிரிவல பாதையில இப்பதானே பாக்குறேன். எங்க இருந்து வர்றீங்க? என்ன ஊர்ல இருந்து வர்றீங்க? என்ன ஊர்ல இருந்து ஐயா வரீங்க? தெரியல, பேச முடியல. கொஞ்சம் கூட போங்க. ஓகே போகிறோம், போயிட்டு அது என்ன சொல்கிறாங்களோ பார்ப்போம். நாங்கள் கூட போங்க, எமர்ஜென்சியில் சேர்ப்பாங்க. பெட்டில் அட்மிஷன் போடுங்க. அட்மிஷன் போட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு எனக்கு சொல்லுங்க, சரிங்களா? நம்பர் அங்கே போங்க, காரில் ஏற்றிடுவோம் தம்பி. என்ன ஒரு எதுவுமே பேச முடியல, அவரால் வார்த்தையே வர மாட்டேங்குது. பேசுங்க. ஹலோ, திருவண்ணாமலை ஜிஎஸ்ல இருந்து வராங்க, பேசுங்க. ஹலோ வணக்கம் சார். சார் நான் நம்ம கிரிவல பாதையில ஒரு சிவனடியார் ஒருத்தர் கிட்டத்தட்ட 55-60 வயசு இருக்கும், ரொம்ப சீரியஸா இருக்கிறாரு, முடியாம இருக்கிறாரு. சார் நம்ம சூரியலிங்கம் தெரியுங்களா? சூரியலிங்கம் அதான் சார், நான் வெயிட் பண்றேன், இங்கே வெயிட் பண்றேன் சார். ஓகே. நான் ஊர் எதுவும் பேச்சு கூட வர மாட்டேது அவருக்கு. வாணா நீ தானே ஆனா? சரி சரி, கண்டிப்பா கடைசி காலம் அது அவரு ஒன்றும் முடியல. நடந்து போகிறோம், அவங்க வேலை அந்த மாதிரி இருக்கு, என்ன பண்ணிருக்கோம். வாணா நீ தானா? ஒன்றும் முடியல, டோட்டலா எல்லாமே ஜாம் இருக்கு. கூட ஒரு ஆணை அனுப்புறேன், அட்டெண்டர் அனுப்புறேன். எதுக்கு அழுகுறாரு அவரு? கூட போயிட்டு வாங்க. என்ன பண்றது, எங்க ஊர்ல இருந்தோ வந்துடுறாங்க. விட முடியல சார் அவருக்கு, அதனால தான் சார். நான் ஒரு எதுவுமே வாய் தர மாட்டேறேன், நானும் கேட்டு கேட்டு பார்த்துட்டேன். எதுவும் இல்லையா? சரி விடுண்ணா 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 விடுண்ணா. வேஸ்ட் இந்த ஒன்று கொடுறா, டேய் வேஸ்ட் இந்த ஒன்று கொடுத்துரு. நான் வேஸ்ட் ஒன்று கொடுக்குறேன்னா அது பாத்ரூம் ஆயிட்டுக்குது, அந்த வேஸ்ட் பூரா, அந்த வேஸ்ட் பூரா டாய்லெட் ஆயிட்டுக்குது. 2 வேஸ்டே கொடுறா. சரி கொடுத்துரு, ஒரு வேஸ்ட் கொடுத்துரு கொடுத்துரு. போயிட்டு என் நம்பர் கொடுத்துட்டானா? என் நம்பர் எழுதி கொடுத்துட்டாடா? ஃபோன் பண்ணுங்க, என்ன இதுன்னு. ஏயோ நாளைக்கு உனக்குனா கூட யாருன்னா வர்றதுங்க வரணையா, இப்படி யோசிச்சு நிக்கிறேன். நாளைக்கு நீ பத்துட்டுனா கூட யாருன்னா வரணும்ல கூட. ஜூஸ் வாங்கி கொடுத்து ஆஸ்பத்திரி கூட்டு போறதுக்கு யாரும் நீ நான் போட்டு போடுறீங்களா? எல்லாருக்கும் வயசாகும்ல.
இன்னொரு செட்டு கொடுத்துறேன் நானும் வரேன் அண்ணா வாங்கிக்கண்ணா சாப்பாடு வாங்கிக்கண்ணா சரி நான் வரேண்ணா ஃபோன் பண்ணுங்க எனக்கு போட்டோகிராஃபர் யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் முன்னாடி போங்க அப்பதான் நமக்கு எந்த பிரச்சனைனாலும் வருவாங்க யாருன்னா சரியா நம்பர் எழுதி கொடுத்துறாங்களா சரிண்ணா நமச்சிவாயண்ணா ரிஷிகேஷ் நமச்சிவாயம் வண்டி பின்னாடி போது வர வண்டி பின்னாடியே போகுது டவுனு உட்காரு போ சரி விடு தண்ணி பாட்டு கொடுறா போ நான் எடுத்துக்கிறேன் போ ஓம் நமச்சிவாய நமக அந்த தம்பி வந்து கூட்டிட்டு போயிட்டாங்களா எனக்கு ஃபோன் பண்ணாங்க அந்த தம்பி வந்து ஆசிரமத்தில் ஒப்படைச்சிட்டேன்னு சொன்னாங்க அவங்க அப்பா காணுமே எங்க சரி இல்ல சேர்த்தாச்சு அதான் ஆசிரமத்துல இருந்து கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்களே இல்ல அதனாலதான் சொல்லிட்டேன் சொல்லி இப்ப கலெக்டர் ஆபீஸ்ல சொல்லி அவங்க வந்து நேத்து வந்து கூட்டினே போய் சேர்த்துட்டாங்களா ஓம் நமச்சிவாய வாங்க குழந்தை ஒண்ணு சின்ன பையன் அதனாலதான் அவங்க அப்பா தனியை சுத்திட்டு இருக்கிறாரா ஆமா நீ 10 நாள் நடந்துருப்பான்னாரா காலமே நான் இல்ல நேற்றே கூப்பிட்டு சேர்த்தாச்சு இந்த ஆசிரமம் போடல ஃபர்ஸ்ட் அங்க போட்டுக்கிறாங்க அவங்க ரிசப்ஷன் வார்டில் போட்டிருக்காங்க அங்க இருந்து அப்புறம் தான் இட்டு வருவாங்க நல்ல இடத்துல பொண்ணு மோர் அப்ப வந்தாலும் உருப்பிடாம ஆகிடுவாங்க அது மட்டும் என்ன பண்ணுவார் பாவம் பையனை விட்டு பிரிய முடியல அந்த பையனை அவங்க அப்பா விட்டு பிரிய முடியல மோரா மோர் போயிட்டு வாங்க போயிட்டு வா தாத்தா உங்களதான் நேரம் கேட்டு இருந்தேன் கொண்டு போய் வந்தாங்களா வந்து கூட்டு போனாங்களா அதாங்க அவங்க தான் சைல்டு ஹெல்ப்லைன் தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க சார் நாங்க ரெஸ்கியூ பண்ணிட்டோம் சார் நான் சொல்லிட்டேன் அதெல்லாம் இல்லைங்க அவங்க கிட்ட எதுவுமே சொல்லிட்டேன் நான் இங்கேயே அவங்க இங்கேயே வேற எதனா ஆதார் கார்டுக்கு ரெடி பண்றாங்களா அவங்க பெர்மனன்ட்டுக்காக எல்லாமே ரெடி பண்ண சொல்லிட்டேன் இந்த ஊர்லயே ரெடி பண்ணிடுங்க அவங்க எங்க போய் எடுத்துட்டு வருவாங்க யாரும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நானு சரிங்க சார் நான் பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்காங்க எத்தனை மணிக்கு கூட்டு போனாங்க வந்து 3 மணி இருக்கு எனக்கு 3 மணிக்கு தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க அந்த ஆர்ட்ஸ் காலேஜுக்கு உள்ள எட்டு போனாங்களா சந்தோஷம் நல்லா இருப்பான் பையன் கவலைப்படாதீங்க கடவுள் அண்ணாமலையார் எப்பயுமே நினைங்க இது பையன் நல்லா இருப்பான் கவலைப்படாதீங்க மேல சரி வாங்க நமச்சிவாய அதாவது நம்ம நேரம் என்ன பண்ணோம் எதுன்னா இவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு ஆனா அவங்க என்ன நேரம் சாப்பாடு எடுத்துன்னு வர எனக்கு என்ன பசி தெரியுமா அப்படின்னுவாங்க போனே பண்ணிட்டாரு பாத்துக்கோ நீ 1:30 போன் பண்ணாரு ஓம் நமச்சிவாய நீ ஒரு நாளைக்கு படுக்கும் போது உன்னை அனுப்புவோம் பாரு அப்ப தெரியும் ஏன் ஓ இதனாலதான் லேட் ஆச்சா அப்படின்னு நீ ஒரு நாளைக்கு படுப்ப பாரு அப்ப அனுப்புவோம் பாரு உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு அப்பதான் நீ யோசிச்சுனே போ ஆம்புலன்ஸ்ல ஓ இதனாலதான் லேட் ஆயிடுச்சா போட மாட்டேன் நீயே போயிடுவியா சரி விடு ரைட்டு நம்ம வண்டியில பேசல இப்ப நம்ம என்ன பேசணும் அவர்கிட்ட பேசிக்கலாமா நம்ம வண்டியில ஆம்புலன்ஸ் வேலையால வண்டியில பேசாம வந்துட்டோம் மறந்துட்டோம் இப்ப என்ன பேசணும் பெருசுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கலாமா இப்ப பேசிக்கலாமா ஒரு 5 நிமிஷம் போய் உட்காந்துட்டு வராங்க பேசிட்டு வரோம் அங்க போய் உட்காந்துட்டு வராங்க பேசிட்டு வரோம் பக்கத்துல இருந்தா வராது டிஸ்கஷன் பண்ணிக்கிறோம் ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு வாங்க பேசணும் ரெண்டு பேரும் சாப்பிட்டு வரோம் நான் தானே எத்தனை சத்தா வேணும் 2பா
உனக்கு என்ன கிடக்குது தைனா? ஜாலியா உட்காந்த இடத்துல இருந்து யாரோ ஒருத்தர் சோறு குத்துறாங்க, யாரோ ஒருத்தர் செலவுக்கு ரூபா குத்துறாங்க. நல்லா மணக்க கண்ணாடியை போட்டு மெனக்க மினிக்கி நிக்கிற. உட்காந்து பாரு, அவருடைய கஷ்டம் தெரியும். என்ன? நீ சுவிட்சில் பெருசா சுவிட்சிடலாம். ஓ உட்காந்து நீங்களும் உட்காந்து பாரு. ஓஹோ, ஒரு 16 மணி நேரம் உட்காந்து பாரு. 16 மணி நேரம். மீதி மணி நேரம் என்ன பண்றீங்க? நைட்டு போய் படுத்து ஓய்வு. ஓய்வு ஓகே. இப்ப உட்காந்து நீங்க என்ன பண்றீங்க? உட்காந்து என்ன பண்றது ஒரு நாள் உட்காந்து பாரு. அதோட கஷ்டம் தெரியும், அதோட அனுபவம் தெரியும். கேமராவை 24 மணி நேரமும் வச்சுக்கின்னு இதே இடத்துல உட்காடுறோம். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் பாரு. இல்ல நீங்க என்ன பண்றீங்க? அந்த 24 மணி நேரமும் என்ன பண்றீங்க எங்களுக்கு தெரியும். பேச விட கையை பிடிச்சிக்கிற, கையை காலை பிடிச்சிக்கிற, கேமரா பிடிக்க போற சின்ன குழந்தையாட்ட இப்படிவா இடம் இல்ல இல்ல. 24 மணி நேரமும் கேமராவை வச்சுட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு உட்காடுறோம். அன்னைக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னு நம்ம பாக்கலாமே. மச்சம் 2 பேர் வந்துருங்க. எதுக்கு? அவர் கேமரா இல்ல இல்ல கேமரா இவரு இவரு எந்த போனாலும் கேமரா எடுக்கணும். அதை பாக்கலாம், அப்பதான் அந்த அருமை தெரியும். அது ஒரு மிகப்பெரிய கஷ்டமான வேலை. அது ஒரு மிகப்பெரிய சாதாரண வேலை கிடையாது. மிகப்பெரிய கஷ்டமான வேலை. தாத்தாவா? ஐயோ தாத்தான்ற நீ நீ தாத்தான்ற. இங்க வா, போய் சாப்பிடு போ. சாப்பாடு போய் சாப்பிடு. காலையில் சாப்பிட சாப்பாடு நீ இதே கதை தான் இருக்கிற. காலைல இருந்து சாப்பிடல, நைட்ல இருந்து சாப்பிடல. நாங்க வரும்போதெல்லாம் அப்படியே பட்னியா இருக்கிற மாதிரி. நாளைக்கு நான் வந்து உட்காந்து கேட்கணுமா? ஆமா, கேட்டு பாரு தெரியும். சமாச்சாரம் எல்லா கேட்டேன். இல்ல நீங்க கஷ்டப்பட்டு தான் உட்காந்துக்கிறீங்க. பாவம் என்ன பண்றது, ரொம்ப கஷ்டப்படுறீங்க. எங்களுக்கு தான் தெரியல. போ உட்கார். தட்டி கொடுக்குறேன். போய் உட்காரு. நல்லா மீட்டிங் இல்ல நீ உட்காரணும்ல, அதுக்காக தட்டி கொடுக்குறேன். கரெக்டா உட்காரணும்ல. நீ மாத்தி கத்தி உட்காந்துனா கரெக்டா உட்காரு போ. பாதுகாப்பா உட்காருன்னா முக்கியம். எத்தனை தாத்தா வேணும்? 2. அருணாச்சலனே சிவ சிவா, நாமலையே சிவ சிவா. 2. ஓம் நமச்சிவாய. எதுன்னா 2 ரெண்டுமே மோர் கொடுத்துருப்பா. ஓம் நமச்சிவாய. 2 அது மட்டும் 7. ஓம் நமச்சிவாய. 1 போதுமா? அதுக்கு மேல தாண்டா என்ன ஆடுற? ஏன் தாத்தா தூக்கமா? என்ன பிறந்ததுல இருந்தே குழந்தைன்னு பேர் வச்சாங்களா? இப்பதான் வச்சாங்களா குழந்தைன்னா? இங்க வந்ததுக்கு அப்புறம் தான். பிறந்ததுல இருந்து இப்ப குழந்தைன்னு பேர் வைக்கலையா உங்களுக்கு? பிறக்கும் போது குழந்தை தானே கூப்பிட்டுருப்பாங்க. கொடு கொடு. ஹலோ சொல்லுங்க. வணக்கம் சொல்லுங்கம்மா. ஸ்கூலுக்கு போறியா அவன்? வந்துட்டான். வா அங்க வா. சந்தோஷம். 2 शिवाय नमः. क्या आइसक्रीम कितना? 10 रुपए. बादाम आइस. தமிழ் மாலும் எவ்வளோ நாள் ஆகுது இங்க வந்து? 25 வருஷம். 25 வருஷமா ஐஸ்கிரீமா வித்துனுக்குறா? அதான்யா 25 வருஷமா ஐஸா வித்துனுக்குறா? யோ உன் கூட வந்தாலும் நகை கடை துணி கடை தந்துங்கிறாயா? ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலைக்கு அரோகரா. எல்லாரும் காலைல இருந்து சாப்பிடல. எல்லாரும் சொல்றது காலைல இருந்து சாப்பிடல. வேணாமா? வேணுமா வேணாமா? வயிற்று வலி சொன்னல, இது வந்து
ஒரு பாட்டில் தண்ணி, அந்த தண்ணியில இது ஒரு பவுடர் மொத்தத்தையும் கொட்டிடு. அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா குடி. ஒரே பாக்கெட் தான் போடணும். அதை தாண்டா உனக்காக தானே பேசுங்கிறா. ஒரு வாட்டர் கேன் தண்ணி அது இல்ல பெருசு, அதுல வந்து இதை கொட்டிட்டு பெரிய வாட்டர் 1 லிட்டர் வாட்டர் கேனு கொட்டிட்டு கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கணும். கட்ட 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 கட்டன்னு குடிச்சிட்டு வயிற்று வலி தீர்னு சொல்லிட்டு 2 பாக்கெட்டையும் போட்டுறாரா. குல்பேஸ் வாங்கிக்கூடா. ஓம் நம சிவாய. ஓம் ஸ்ரீராம். இந்தா கல்யாணம் ஆயிடுச்சா? 7 வயசு பாப்பா, 6 வயசு. இந்த பேர் இந்த நோட்டு வேணாம், வேற நோட்டு கொடு. 6 வயசு, 4 வயசு. எங்க படிக்கிறாங்க? பாப்பா 3 kg, தம்பி 2 kg. எந்த ஸ்கூல்லையா படிக்கிறாங்க? இந்த மோண்டி ஸ்கூல். மவுண்ட் ஸ்கூல். எல்லாருக்கும் தமிழ் தெரியுமா? எல்லாம் இருக்கு. சரி சரி. கிருத்திகா. ஓம் நமச்சிவாய. 2 1 2. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையாரு கரோகரா. நமச்சிவாய. நந்திசாமி எத்தனை வேணும்? 2. போதுமா? ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலை கரோகரா. எத்தனை தாத்தா? 2. சாமி யாரு? ஓம் நமச்சிவாய. என்ன தாத்தா ரத்தம் வருதா? அடிபட்டுச்சா? ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தியா? சரி சரி, பாத்துக்கோ, உடம்பு பாத்துக்கோ. நமச்சிவாய நமக. 2 அது பௌர்ணமி ஆனா மட்டும் நீல கலரா? இல்ல எல்லாம் தெரியும் எனக்கு. கம்முனரு இருக்கிற சாமியார்ல வித்தியாசமா தெரியணுன்றதுக்காக நீல கலர் போட்டு உட்காந்துக்கிற. நான் தான் பௌர்ணமி மறுநாள் உன்னை பார்த்தனே. ஒரு 3 நாளைக்கு மாத்தம். ஓ, 2 ட்ரெஸ் வச்சுட்டேன், மாத்தி போட்டுவோம். அவ்வளோ பாகமா இரு. டேய், இவ்வளவு சாமியா இருக்கிறாங்க, குர்ரா தண்ணி குடிக்கலாம் அப்படியே இதுவாயிடு வரா. பாகமாக்குதான். டேய், என்னடா கண்ணாடியை சாத்து? யாருக்க? அண்ணாட்ட போய் எடுக்கிற வா. நீங்க வர அந்த வரையிரு. சாமியார்களுக்கு மட்டும்தான் சொல்லிக்கிற. அண்ணாட்ட போய் எடுக்கிற நீ. எதுன்னு 2 என்ன கிருத்திகா? சாமியாருங்க, உங்க சாமியார் ஒருத்தர் இருந்தாரு. எங்க சாமியாரே இல்ல அவரு. சும்மா ருத்ராட்சத்தை போட்டு நீ ஏமாத்தின்னு உட்காந்துக்கிறாரு. ஓம் நமச்சிவாய. எதுன்னு தாத்தா? நீ சாமியார் தானே? அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவரே அதெல்லாம் கழுத்துல போட்டு உட்காந்துக்கிறா. வயிற்று பழப்புக்கு. உண்மையை சொல்றேன். நான் வந்து சாயங்காலம் ஒரு மழை கேட்டாங்க, ஒரு ஜாலம் வாங்கணும், இதெல்லாம் செய்யணும். அதெல்லாம் தெரியாது. வயிற்று பழப்புக்கு. இப்ப இங்க ருத்ராட்சம் போட்டுக்கிறாங்க, மொத்த பேரும் வயிற்று பழப்பு தான். தெரியாது. இல்ல நீ தான் சொன்னு சொல்லிடுறேன். இத சொல்லிடு. வாய் வரைக்கும் வந்துருச்சு, உதட்டுல இருந்து எடுத்துரு. அதாவது என்னுடைய எண்ணம் தான் நான் சொன்னேன். நீ தானே சொன்ன எல்லா சாமியாரும். அப்ப குருஜி சாமியாரே கிடையாது, மோசமானவர். அது தானே சொன்ன. சாமியார் மாதிரி இங்க ஃபர்ஸ்ட் ஏமாத்துறது அவர் தான். அப்புறம் தான் எல்லாரும் போட்டீங்க. அதானே? இருப்பாரு அவரு. நாங்க பேசிட்டே இருக்க சாப்பாடு வாங்கிட்டு தம்பி கொடுத்தா வாங்கிக்கினேன். சாமியார் யாருங்க? சாமியார் யாரும் இல்லை, எல்லாம் பிரம்மச்சாரி. கல்யாணம் ஆகாதவங்க தான் பிரம்மச்சாரி. 2 குட்டி போட்டு பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி வரவங்க பிரம்மச்சாரி கிடையாது. நீ பிரம்மச்சாரியா? சாமியார் யாருங்க? யாருமே இல்லை. என்ன தாத்தா சொல்ற? அப்பெல்லாம் நீங்களாம் யாரு? எல்லாம் பொண்டாட்டி விட்டு வந்தாங்க. தாத்தா சிவனடியார்னு சொல்லணும். அது சொல்லக்கூடாது. சாமியார் வேற, சிவனடியார். நாங்க சிவபெருமானுக்கு அடியார் அப்படின்னு சொல்லணும். அது சில பேருக்கு சொன்ன போறேன், சில பேருக்கு என்கிட்ட சொல்லு, புரிஞ்சுக்கிறேன். நான் அடியார்.
அடையாரா? அடியா. நான் குடம்பாக்கம். பாம்பகம். நீ தாம்பரமா? நீ கிருத்திகா? பக்கத்துல அதுக்கு பக்கத்துல மேடவாக்கமா? அவரு கூடுவாஞ்சேரி. நீ போ அப்படியா? எங்க போய் மெட்ராஸ் வந்துட்டு அடையாரா? அடையாறு. அடையார் தான். பீச்ல சமாதி வைக்கிறீரு. அடையார் பீச்ல உனக்கு என்ன பேசணுமா? ஏதோ தோணி பீச்ல செலவு வைக்கிறேன். அடையார் பீச்ல உனக்கு நல்ல மாத்திரை. மாங்காய் பழம் சாப்பிடுறியா? ஏற்கனவே வயிறு வலி உனக்கு. வேணாம் சூடாயிடும். வேணாம் விடு. வலி எடுக்காத மாத்திரை நான் எப்படி கொடுக்க முடியும்? நீ போய் ஹாஸ்பிட்டல்ல வாங்கி வந்து அதே சீட்டை வச்சு கூட அந்த சீட்டாவது கொடு. சரி நாளைக்கு கொடு. இவரை தேடினே பின்னாடி வரணும். அப்படி நின்னா அப்படி வந்து நிக்கிற. தாத்தா ஓம் நமச்சிவாய. நாமளையார் உண்ணாமலையம்மனு கரோவரா. ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கணும். அன்னதானம் பண்ணவங்க வாழ்த்துங்க. சந்தோஷமா இருக்கணும். வாழ்த்துங்க. பாய் பாய். மகான் மகான் நமச்சிவாய மகான். நமச்சிவாய மகான் மகான். மழை வருமா இன்னைக்கு? எப்படியா சொல்ற? மேகம் மூடிங்குதுன்றதால சொல்றியா? இல்ல மழை வருமா இன்னைக்கு? ஒரு நல்ல சூரியன் அடிச்சா சொல்லுவேன். நல்லா மேகம் மூடிங்கிறதுல வரும். நாளைக்கு வருமா? இன்னைக்கு வருமா? நைட்டு வரும். நைட்டு வந்து நான் கேட்க மாட்டேன். யாரு ஏன் அவரை நம்ப மாட்டேன்றா? நல்ல ஆலோசனை பண்ணா எப்படி நம்ப முடியும்? ஆலோசனை பண்ணா மொட்டையா ஒரு ஆலோசனை பண்ணா நீ அப்படின்னு போனாருங்க. இதெல்லாம் தப்பு இல்ல. ஒரு பெரிய மனுஷனை நம்பாம நீங்க திரும்பி வந்து அவர் வாங்குறாரா இல்லையான்னு பாக்கிறதுக்கு வேலை செஞ்சு இதை வாங்கி வைக்க சொன்னா வாங்கி வச்சிருக்க போறாரு. அவர் நம்பாம பின்னாடி ஃபாலோ பண்றீங்க. ரொம்ப வருத்தப்படுறாரு, கஷ்டப்படுறாரு, துக்கப்படுறாரு, துயரப்படுறாரு. அங்க போறது அது குறைஞ்சிட்டு போயிடும். இல்ல உன்னை நம்பல. இல்ல கையெல்லாம் இல்ல பேலன்ஸ் கிடையாது சாமி. இங்கதான் வைக்கணும். வச்சுட்டு இந்த திரும்பினா அங்க போய் பக்கத்துல ரெடியா இருக்காங்க. இந்த பாரு போச்சு. அவர் நம்பல உன்ன. அவர் நம்பல. ஏமாண்ணா நல்லா இருக்கிறாங்கண்ணா. நல்லா இருக்குங்க. நமச்சிவாயண்ணா. சாப்பிடுண்ணா. ஓம் நமச்சிவாய். நல்லா இருக்கணும். நல்லா என்ன வேணும்னா வேணா நமச்சிவாய். சரிங்க சரிங்க சரிங்க. ரொம்ப சீரியஸா இருக்கிறாராமா? இங்க இருக்கு. ட்ரெஸ் போட்டு போயிரு. மஞ்சள் காமாலே இருக்குதாம்மா? கொடுங்க. மஞ்சள் காமாலே இருக்கு. சீரியஸா இருக்கிறாரா? சரி டாக்டர்கிட்ட கேளுங்க. என்ன எதுன்னு கேட்டு நீங்க அதுக்கப்புறம் இது சொல்லுங்களேன் கொஞ்சம். ஓகே ஓகே சரிங்க. ஓகேங்க 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 ஓகேங்க. வாடா சிம்பா வாடா. நான் வரிக்கே போடக்கூடாது. நேற்று நீ பண்ணதுக்கு கண்டுக்கவே இல்லை. இந்தா போனா போதேன்னு கொடுக்குறேன். ஐயா வாங்கி கொடுறா. சாப்பாடு கொடுறா அவங்களுக்கு. இது வேற அவங்களுக்கு ஏன்னா நிறுத்தி வச்சுக்கிற. நாய் நன்றி உள்ளதுன்னு சொன்னாங்கடா. கடைசியில நன்றி கேட்டவனு காமிச்சிட்டாடா. தம்மா துண்டு போட்டிக்காக ஆசைப்பட்டு ஃப்ரெண்டா அவர் காப்பாற்ற முடியாதான். ரொம்ப சீரியஸா இருக்கிறாரு. ஒருத்தர் இப்ப ஆம்புலன்ஸ்ல ஏற்றி அமிச்சோம். சீரியஸ் ஆகிறாருன்னு இப்ப ஆம்புலன்ஸ்ல சூரியனுக்கு தாண்ட ஏற்றி அமிச்சான். அதான் லேட் ஆகி போச்சு. அவர் கூட போன சாமியார் ஃபோன் பண்ணாரு. அவர் காப்பாற்ற முடியாதான். ரொம்ப சீரியஸ் ஆகிறாராம். எல்லாம் பஞ்ச காமால ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா ரத்தத்துல பரவி வச்சோம். அவர் இன்னைக்குதான் பாக்குறான் நம்ம ஊர்ல. அவரை அதாவது இவங்க எங்கன்னா இருந்துடுறாங்க. கரெக்டா அந்த சாவர டைமுக்கு திருவண்ணாமலைக்கு வந்துடுறாங்க. ஐயா அப்படிதான் நிறைய பேர் கொண்டு விடுறாங்க. வர்றதில்ல கொண்டு விடுறாங்க. இது குழம்பு ரசம் மோர் வாங்க. ரசம் ஒன்று வாங்க. அதனால தான் ஆம்புலன்ஸ். அதுதான் மணி நேரம் ஆகி போச்சு. வெயிட் பண்ணி அவங்கள அனுப்பிச்சு விடணும்ல.
அட போயிச்சிருந்தாருனா தான் நமக்கு அது, அவர் போய் இறந்தாருன்னா நமக்கு என்ன அது பாக்கியம் கிடைக்குது, கஷ்டமாகுதுல்ல. ஒரு சாப்பாடு ஒண்ணுதான் சொல்ல மாதிரி ஒண்ணுதான் சொன்னார். பையன் கீழே விழுந்து டவர் உடஞ்சி வச்சு தனக்குள்ள இது போட்டு இருக்கா இல்லையா? அங்க சாப்பாடு குத்துனுக்குறோம், அங்க வந்து வாங்கவே இல்லை அவரு தண்ணி. வண்டி கிராஸ் ஆனவனே ஏன் நின்று தண்ணின்னு கேக்குறாரு. நான் பின்னாடி வர வண்டியை பாக்குறதா டக்குன்னு ஏன் நின்று கை காமிக்கிறாங்க, வண்டி அப்படியே நின்னு ஆப்போசிட்ல வந்து நிக்கிறேன் திணிக்கு. நான் அது ஆம்புலன்ஸ் ஒருத்தர் சீரியஸா இருந்தாரு சாமி, நீங்க உங்க சாப்பாடு கொடுத்தல அவர் ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அமிச்சோம். அதனால்தான் ஓம் நமச்சிவாய நமச்சிவாய. நல்லா இருக்கிற சாமி. நமச்சிவாய சாமி. அதையும் பேச மாட்டார். நான் ரொம்ப பேசுவேன். அவரு பேசி நீங்க பாத்துக்கிறீங்களா? மெதுவா பேசுறாரு. எப்ப பாத்தீங்க? நல்லா பேசி பாத்துக்கிறீங்களா? இல்லை, மெதுவா பேசுறாரு. அவர் நல்லா பேசி பாத்துக்கிறீங்களா? அதான் சாமி மெதுவா பேசுறாருன்னு. நான் உங்களுக்கு கேட்கறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அவர் நல்லா பேசி பாத்துக்கிறீங்களா? நல்ல ஓஹோன்னு பேசி உங்களை மாதிரி பேசி பாத்துக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் என்கிட்ட தான் பேசினார். அப்படிங்களா? இப்ப மெதுவா பேசுறேன். அதுக்கப்புறம் பேசுறதே இல்லை. சும்மா சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் கிரிவல பாதி 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பேட்டி எடுக்கிறதுக்கு இது பண்ணேன். ஒரு இதுக்காக எல்லாரும் இவரு இன்னொரு சாமி இவங்க 2 பேரும் தான் ஃபர்ஸ்ட் என்கிட்ட பேசுனதே. பேட்டி கொடுத்தது எல்லாமே நல்லா தெளிவா பேசினாரு. அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு 6 மாசம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 6 மாசமோ 3 மாசம் கழிச்சோ வந்து ஏதோ காரணத்தால அமைதி ஆயிட்டார். சவுண்ட் இல்ல, அது பேசுறதோட நிறுத்திட்டாரு எல்லார்ட்டையும். பேசுறாரு. நமச்சு பொண்ணு ரசம் நேத்தான சாம்பார் போட்டான். ஆமா. ஓம் நமச்சிவாய. இன்னில இருந்து மெனு கரெக்டா வந்துடும். ஒண்ணு நமச்சிவாய. இவரும் அப்படிதான் 4 வருஷம் முன்னாடி வர்ணலிங்கம். இவரு வர்ணலிங்கம். இப்பதான் கெட்டப் டோட்டலா சேஞ்ச் பண்ணிருக்கிறாரு. இவரு வாயுலிங்கம். ஆமா, இவரு வாயுலிங்கம், இவரு வர்ணலிங்கம். உண்மைதான் சாமி. ஆமா ஆமா, ஒரு கோயில்ல இருப்பாரு வர்ணலிங்கம் கோயில்ல. அவர் வாயுலிங்கம் தான் இருப்பாரு. பயங்கர சவுண்ட் விடுவாரு. ஒரு நாளைக்கு ஒரு நாள் போன் நம்பர் கொடுத்து. ஆமா ஆமா ஆமா. வா சாமி. நமச்சிவாய் சாமி. 1 2 அருணாச்சலனே சிவ சிவ நாமலையே சிவ சிவ. ஓம் நமச்சிவாய அருணாச்சலேஸ்வராய அண்ணாமலையார் உண்ணாமலையம் மனக்கு அரோகரா. நோய் நொடி இல்லாம சந்தோஷமா ஓஹோன்னு இருக்கவங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும்னு அண்ணாமலை மனசார வேண்டிக்கிறேன். அன்னதானம் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா இனிப்பு தான் கொடுக்கல, மறந்துட்டீங்க. பரவாயில்ல, நல்லா இருக்கு. நமசிவாய் நமஸ்கார். நமச்சிவாய். ஓம் நமசிவாய். ஓம் நமச்சிவாய் சாமி. இருங்க. நமசிவாய். நீங்களாம் ஓகோன்னு இருந்தா தான் கோயம்புத்தூர் சாமி ஓகோன்னு இருக்க முடியும். நீங்களும் ஓகோன்னு நாய்க்கு கொஞ்சம் பாத்துக்குங்க, பார்த்து செய்யுங்க. பௌர்ணமி கொஞ்சம் 2-3 பௌர்ணமியா கலெக்ஷன் கொஞ்சம் கம்மியா வருது, பாத்துங்க. பேங்க் போனா ஆபீசர் கேக்குறாரு, என்னப்பா கொஞ்சம் சேர்த்து ஏத்துன்னு வரும், என்ன கம்மியா ஏத்துன்னு வரேன்னு. எனக்கு வேற 11:30 மணிக்கு தூக்கம் வந்துருது சார். 11:30 மணிக்கு தூக்கம் வர வந்துருது. நீங்க அதுக்கு முன்னாடியே வாங்க, இல்லைன்னா அவர் தூங்கி ஏந்த பிறகு வாங்க. நடுவுல வராதீங்க. அவருக்கு என்னவோ கொடுத்துட்டு போங்க. சாமி தூக்கம் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண சாமி. ஒரு சில ஆளுகளும் அவங்க தூக்கமே வர மாட்டேங்குது, 2 மணி நேரம் வருதுங்கிறாங்க. எனக்கு அந்த மாதிரி நல்லா கலெக்ஷன் சூப்பர். அப்ப கூட பாரு ஐயா மாத்திரம் இது தூக்கம் வராது. ஐயோ தூக்கம் வர்றதுக்குதான் பார்த்துருக்கு. ஆனா தூக்கம் வந்து நம்ம பார்த்து செஞ்சுட்டு போங்க. கோயம்புத்தூர் சாமிக்கு ஏதோ அவ்வளவு கூட்டம் வருதுங்க, மனுஷன் உட்கார முடிய மாட்டேங்குது. நைட்டு
அவ்வளவு கூட்டம் உங்களை மெரிச்சிட்டு போலையா? வந்துங்க. ஆனா நம்ம இது பண்ண முடியல, கேன்வாஸ் பண்ண முடியல. கேன்வாஸா? சும்மா எப்படி சாமி சும்மா சும்மா அப்படியே யாரும் நான் சொல்ல மாட்டேன், சொல்லுங்க. கேன்வாஸ் எப்படி பண்ணுவீங்க? கேன்வாஸ் சாமி தருவனுங்க, அருணாச்சலா பயந்துன்னு போக மாட்டாளா? ஓ நமச்சிவாய தர்மம் அப்படின்னா பயந்துட்டு போக மாட்டேன். ஏய் கொடுக்குறியா இல்லையா? ஏய் ஜக்கம்மா சொல்றத கேளு, காசை கொடுக்குறியா இல்லையா? சிரிச்ச மாதிரி சண்டா சிரிச்ச மாதிரி கேப்பையா, அதெல்லாம் வந்து அது சாமி சாப்பிட்டாலும் கேட்க மாட்டீங்களா? சாமி நான் பயங்கர கூல் எப்படி அது சொல்லுங்க. நான் வந்து கோமா பேச மாட்டேன். கோயம்புத்தூர் சாமிக்கு எப்படி கலெக்ஷன் வருதுன்னு நீங்க எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சாமி எப்படி சொல்லுங்க. ஏரியாவே நிறைய பேருக்கு தெரியும் சாமி. சரி எப்படி கேட்பீங்க? நான் வந்து ஓம் நெக்ஸ்ட் சாமி தருசைண்டி அருணாச்சலா சக்தி, லேடிஸ் வந்து சக்திம்பேன், அவங்க ஜென்ஸ் வந்து அருணாச்சலாமே தருசைண்டி சிரிச்ச மாதிரி கேட்பேன். அதுதான் ஒரு வாட்டி கேளுங்களேன். ஏன் நீங்க அப்படி தர்மம் ஒரு மாதிரி கிரிவலம் சாமி தருசைண்டி பாபு அருணாச்சலா தருசைண்டி பாபு அருணாச்சலா சக்தி தருசைண்டுமா இத்தனை வாட்டி கேட்டா பாவம் என்ன பண்ணுவாங்க? போட்டா பாகம் சாமி அருணாச்சலா விட்டுருவேன். தமிழ்காரங்க வந்தாலும் தெலுங்குல தான் பேசுவார் பொழுது. ஆமா சாமி, தமிழ்காரங்க வந்தாலும் 90% தெலுங்குல பேசுவாங்க. ஏன்னா அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா தெலுங்குல பேசினாதான் உங்களுக்கு கலெக்ஷன் இல்லை, தெலுங்குல பேசினாதான் கலெக்ஷன் வருது. தமிழ்ல பேசினாங்க புரியாது. இல்ல தமிழ்நாட்டுக்காரங்க வராங்களே அவங்க தமிழ்நாட்டுக்காரங்க புரிஞ்சுக்குவாங்க தெலுங்குல பேசுவாங்க. நீங்க புரிஞ்சுங்க, நான் அப்படிதான் பேசுவேன். நீங்க கத்துக்குங்க. அவங்க எவ்வளவு ரஜினிகாந்த் அந்த காலத்துல இப்படி சூடு அப்படின்னா சொல்லி எல்லாம் 2-3 மாதத்துலாம் பேசி எல்லாம் டைலாக் பேசி எல்லாம் தெலுங்குலாம் பிக்கப் பண்ணி வச்சுக்கிறோம். அதனால நிறைய பேர் தெலுங்கு தெரியும். சரி தர்மம் செய்யண்டி தர்மம்னாலே அவங்களுக்கு வந்து செய்யண்டி தானே ஒரு எக்ஸ்ட்ரா தானே, டி மட்டும் சேர்த்துக்குது. தெலுங்கு காரணம் தான் இல்லை அவங்க கொஞ்சம் பிக்கப் பண்ணி வச்சுக்கிறார் தெலுங்குல. சரி அப்புறம் விஜய் சில படத்துல தெலுங்கு பேசுவார். என்ன பேசுவார்? சூடு அப்படின்பாரு, இப்படி சூடுன்னு சொல்லி அடிப்பாரு. இப்படி சூடு விஜய் என்னைக்கு சொல்லிக்கிறாரு? படத்தை சொல்லியிருப்பாரு. இல்லை இப்ப சூடு இல்லை தெலுங்குல இந்த என்ன யூத்துக்கு படம் பார்த்தீங்கன்னா அது தெலுங்கு பேசுவார். அவ்வளவு உன்னிப்பா பார்த்துட்டு, ஏன்னா அவர் தெலுங்குக்காரர்ல, அதனால அவர் யார் தெலுங்கு பேசுறாங்களோ அதை அப்சர்வ் பண்ணி பாருங்க. நல்ல படம் பாபுதாவி இனிமே பயங்கரமா பார்ப்பேன். அதனால எல்லாம் மெட்ராஸ் பக்கம் போயிருந்தா ஹீரோ ஆயிருக்கலாமே. இல்லைங்க சாமி, நான் அந்த அளவுக்குலாம் மச்சம் இல்லை. பாருங்க பெரிய பையன் ஐலாண்ட்ல வேலை செய்து இருந்தான் சிட்டிசன், எனக்கு கூட்டு போக மாட்டேன்ட்டான். சரிண்ணா கொண்டாடி பேச்சு கேட்டு வேணான்ட்டான். ஆனா போய் தானே வச்சுங்க நான் ஸ்டார் ஆயிருப்பேன். இது அயர்லாண்ட்ல. சரி என்னாவது ஒரு 10 பேர் நல்லா இருப்பாங்க. அதை விட பெரிய இடத்துக்கு அயர்லாண்டோட பெரிய இடத்துக்கு வந்து. சரி சாமி மட்டுமா சாப்பிடு பாகுண்டாவு. நமது இல்லத்துல இருந்தாரு, வந்துட்டாரு பிடிக்கலன்னு. அடியானாமல்ல ஒரு ஆசிரமத்துக்கு போனாரு, அங்கேயும் பிடிக்கலன்னு வந்துட்டாரு. நாமக்கல்ல கோயில் இருந்தாரா? அங்கிருந்து வந்துட்டாரா? உட்காந்து சாப்பிட்டு உட்கார வேலை, அதுவே பிடிக்கல அவருக்கு. என்னங்க அவரப்பா இப்படி சொல்றீங்களேங்க? ஊருக்கா இப்படி வீரா? சரி சரிங்க, பத்திரம் பத்திரம். என்ன மாட்டம் ஆடுறாரு? எத்தனை சாப்பாடு? இந்த தாத்தா ஓம் நமச்சிவாய நமக. சாப்பிடுண்ணா. சிவாய நமக. உங்களுக்கு எத்தனை? 1. பாய் எங்கேயும் போல பாய்? அப்படியா? எத்தனை வேணும்? வேலை கத்துன்னு ஒரு கடை போட்டுருவா. என்ன ஊரியா போயிருந்தா? மலைக்குள்ளியா? உள்ளியா இருந்தா யார் சோறு போட்டதா? யோ நம்புற மாதிரி பேசி எது வந்தாலும் போதுமா? ஒண்ணு தண்ணி மட்டும் வேணுமா? சாப்பிட்டியா? வா. கண்ணாடி நல்ல பவரா
புரியல சாமி. கண்ணாடி வாங்கி கொடுத்தீங்களா? ஆமா, அவர் நல்லா இருக்கா? சரி சரி சரி, வாங்க வாங்க. ஒரு மாதம் ஊரில் போயிருந்தேன், அதான் சொன்னேன். சரி சரி சரி, நல்லா இருக்கு. சரி சரி, சந்தோஷம். போயிட்டு வாங்க, நினைச்சாரு. வாங்க, சாப்பாடு வாங்கினீங்களா? போயிட்டு வாங்க. யாரா செத்துட்டு? எப்ப செத்துட்டாரா? காலையிலயா? எங்க இருந்தவரு? நம்ம சரசன் யார் அவரு? நீங்க வந்து வாங்குவாங்க நம்மகிட்ட வாங்க வர சாப்பாடு ரொம்ப உட்காந்து போயிருக்கு. சரிவா. என்னன்னு சொல்ல கடை இருக்குல்ல? ஆமா, யாரும் தெரியலையா? சாப்பிட்டீங்களா? சரி இருங்க, சாமியாரை கூப்பிட்டு இருங்க. அதாம்மா தரலன்னு சொல்லலையம்மா, ஒரு 2 நிமிஷம் இருங்கம்மா, சாமியாரை கூப்பிட்டுறேன். சத்தம் போட்டு பேசுறேனா? அட கடவுளே, சத்தம் போட்டு பேசுறேனா நானு? பேசவே கூடாது அவங்க எல்லாம். இருங்கம்மா, சாமியாரை குத்து தரேன். நான் வேற எதுனா வார்த்தை சொன்னேன், நானு வேற எதுனா பேசணும். நானு நான் எப்பவுமே பொதுமக்களுக்கு இல்லைன்னு சொல்லுவேன். சரி நீங்க பசிக்குது, நான் இப்போ இல்ல, நாங்க அண்ணாண்ட நின்று இல்லைன்னு சொன்னேன் நானு. இருங்கம்மா, வாங்கிக்கிறேங்கம்மா, வாங்கிக்கம்மா சொன்னதுக்கு முன்னாடி சாமியாருக்கு பட்னியாக்குறாங்க, வாங்கிக்கங்கம்மா. என் வாய்ஸே அப்படிதான். அந்த அம்மா எப்படி சொல்லிட்டு போது பாரு. இந்த காரணத்துக்காக தான் என்ன பண்ண தெரியுமா, சாமியாரோடய முடிச்சுக்கிறது. ஒரே வார்த்தை என்னன்னா, சாமியார் தவிர யாரும் வராதீங்க, உங்களை கையெடுத்து கும்புறன்னு இருக்கு. ஏன்னா ஒண்ணு அதெல்லாம் ஒண்ணு சொல்லிடுவாங்க. என்ன தாத்தா சௌக்கியமா? நல்லா இருக்கிறியா? எங்க பார்க்க முடியல. தரம் தாத்தா, உனக்கு இல்லாதா? வணக்கம். தாங்க ஐயா, நமச்சிவாயா. 2 சாப்பாடு கொடுத்துறா தாத்தாக்கு. ஒண்ணு போதுமா? சரி, தாத்தாக்கு ஒண்ணு கொடுத்துருப்பா. போயிட்டு வா தாத்தா, நமச்சிவாயா. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. இல்ல பாட்டியா, சாப்பிட்டியா? டாட்டா காமிச்சுங்கிறிய? ஒருவேளை சாப்பிட்டு டாட்டா காமிக்கிறேன்னு பார்த்தேன். எனக்கு பாய், உனக்கு கேள. சரி வாங்க. கேள்வி என்ன ஆச்சு? சரி சரி, இது பண்ணுங்க, நான் இது போயிட்டு சாப்பிடுவேன். வாங்கி பட்டி, வாங்கி பட்டி. ஏங்கம்மா வண்டி பாக்கலாங்க? என்ன கதை பேசிக்கிறீங்க? தூங்கணையா? குரங்கு போல ரொம்ப பிடிச்சிச்சு போல இருக்கு. தண்ணி அவனு கொடுப்பா. போட்டு போறீங்க? சாப்பாடு வாங்கிக்கோமா, ஒண்ணா வாங்கி வாங்க. சாமியாரோட இறுதி இது பண்ணிட்டாங்க. அதனால போதுங்க, அம்மா தான் போதுங்க. கொடுத்துறாரு 2 கொடுத்துறா. பத்தாதா உங்களுக்கு? 2 கேர் வாங்குமா? போதுங்கம்மா. பார்த்துக்கிறேன்.
ரொம்ப சாரி ரொம்ப நேரம் லேட் ஆயிடுச்சா நீங்க அதுதான் நான் பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணது அப்பயே ஆள் அனுப்புறேன் ஏன் ஆள் அனுப்புறேன் 2 மணிக்கு வாயம்மா சரிங்கம்மா நானே சாமி ஓம் நமச்சிவாய நம்ம ஐயா இன்னைக்கு அன்னதானம் வந்து ஸ்பான்சர் யாரும் கிடையாது, அதனால அண்ணாமலை நம்ம சார்பாக கொடுத்துருக்காங்க. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. சிவாய நம்ம ஐயா இன்னைக்கு அன்னதானம் வந்து அண்ணாமலையார் உண்ணாமலை சார்பாக கடவுள் பேர்ல இன்னைக்கு அன்னதானம் சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா ரோகரா ரோகரா. சிவாய நமக சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. சாப்பிடுங்க. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலை சார்பா அன்னதானம். எலுமிச்சை சாதம் 2 வெள்ளை சோறு, அது 2 வெள்ளை சோறு, அது ஒன்றா. குழம்பு எத்தனை வேணாம்? சாம்பார். ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. சாப்பிடுங்க. ஒன்று போதும், ஒன்று போதும். சரி 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 சாப்பிடுங்க. சரி சாம்பார் சாம்பார் ஆமாம் ஐயா. மோர் இல்லை, எலுமிச்சை சாதம். சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா அரோகரா. சாப்பிடு. வா பாட்டி. ஆமாம், ஒயிட் ரைஸ் லெமன். ஓம் நமச்சிவாய பாட்டிமா. இன்னைக்கு அண்ணாமலையார் உண்ணாமலை சார்பாக அன்னதானம் கொடுத்துருக்காங்க. ஓம் நமச்சிவாய. சாம்பார் ஒன்று, லெமன் சாதம் ஒன்று. ஆமா, வேது பிடிக்கணும். உள்ளுக்குலாம் வாங்கிடல, உள்ளுக்கு டாக்டர் காமிச்சு தான் வாங்கணும். 2 போட்டு சரி சரியாடும், 2 வேலை போடுங்க. இன்னும் 2 வச்சுக்கிறேன். 4 பேர். சரி பாட்டிமா. ஐயா சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க. சிவாய நமக்கு. அண்ணாமலையாருக்கு அரோகரா அரோகரா. ஓம் நமச்சிவாய நமக. சாப்பிட்டு தாத்தா. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. டான்ஸ் தாத்தா குத்துறியா? அதான் குத்துட்டு போ. ஓம் நமச்சிவாய. சரிங்க ஐயா, வாங்கிக்கிறாங்க. சரி. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையாருக்கு அரோகரா. நீங்க சாப்பிடுங்க. மோர் இல்லை ஐயா, இன்னைக்கு எலுமிச்சை சாதம், சாம்பார், ஒயிட் ரைஸ், சாம்பார். சரி சாப்பிட்டுங்களா? சரி சாப்பிடுங்க. ஒண்ணா ஐயா அவர்கிட்ட கொடுத்து, அவர் வந்தா கொடுத்துரு. போலாம்பா. ஓம் நமச்சிவாய நம்ம. அண்ணாமலையாருக்கு அரோகரா. ஐயா இன்னைக்கு ஒரு சாம்பார், லெமன். நமச்சிவாய. பூனை கூட வளர்க்குறீங்க பொழுது. சிவாய நமக. லெமன் சாதம் யாருக்கு வேணும்? லெமன் லெமன். ஐயா அவர் வரலையா? நாளைக்கு வருவார் ஐயா. ஓம் நமச்சிவாய. சிவாய நமக. சாம்பார் ஐயா? ஆமாம் ஐயா, சாம்பார். எல்லாருமே உன்ன மாதிரி டேலண்டா இருப்பாங்களா? உன்ன மாதிரி டேலண்டா ஐடியாவோட இருப்பாங்களா? சிவாய. 100 வாங்க ஐயா. இன்னைக்கு கம்மி சாப்பாடு தானே, சீக்கிரமா வந்துடும். ஹாரன்ல பேட்டரி இல்லை. சிவாய ஒன்று லெமன் சாதம். உங்களுக்கு சாம்பாரா லெமனா? ஓம் நமச்சிவாய. ஐயா நான் வந்து பார்க்கட்டுமா? பார்க்குறேன் பார்க்குறேன். ஓம் நமச்சிவாய. சாப்பிடுங்க. உங்களுக்கு சாம்பாரா லெமனா? நீங்களும் எங்கேயும் போகிறது கிடையாதா?
இன்னைக்கு போகல. சிவாய நமக. சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. சிவாய நமக. சாம்பார் இருக்குங்க. ஆமாம் சாம்பார். ஒயிட் ரைஸு சாம்பார் ஐயா. சாம்பார் சாதம். சாம்பார் சாதம்லாம் இல்லை, சாம்பார். ஆமாம். உங்களுக்கு ஐயா? சிவாய நமக. நமச்சிவாய. உங்களுக்கு கண்டம். நமச்சிவாய. சிவாய நமக. உங்களுக்கு ஒன்றா ரெண்டா? ரெண்டு கொடுங்க. நமச்சிவாய. நைனா உங்களுக்கு? ரெண்டு கொடுப்பா. கரோகர் அண்ணாமலையார் கரோகர். உங்களுக்குமா சாம்பாரா? சாம்பார். நமச்சிவாய. தாரணம். சிவாய என்ன போடணும்? தாத்தா இன்னைக்கு மோர் இல்லை, சாம்பார் லெமன் சாதம். என்ன வேணும்? லெமனா? இல்லை உங்களுக்கு லெமனாண்ணா? நமச்சிவாய. இல்லை உங்களுக்கு சாம்பாரேவா? ஐயா உங்களுக்கு ரெண்டா? சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. ஸ்வீட்டா? அன்னதானமே கிடையாது, ஸ்பான்சரே கிடையாது. இன்னைக்கு அண்ணாமலை நம்ம சார்பா ஸ்பான்சரே கிடையாது. ரெண்டு கொடுங்க ஒரு ஆண்டு. கொடுத்துருங்க. கொடுத்துட்டு வரீங்களா? சாம்பார் கேட்டார். ஏன் தாத்தா லெமன் வேணாமா? ஓம் நமச்சிவாய. ஐயோ ஒண்ணுதான் கொடுக்க சொன்னாங்க. ஒண்ணு என்ன குடிக்க சொன்னாங்க. குஷ்ட சாப்பிட்டு தாத்தா. சிவாய நமச்சிவாய. எழுந்திருக்க முடியாதா சாமி உங்களுக்கு? ரெண்டா? அண்ணாமலையார் கரோகர். ஒண்ணா ஐயா? சிவாய நமக. ஒன்றா ரெண்டாண்ணா? தனப்பால் இது வந்துட்டு ஆறல்ல தண்ணி வந்துச்சு ஐயா. சிவாய நமக. சாப்பிடு போதுங்களா? தாத்தா சாம்பாரா லெமன் சாதமா? ரெண்டுமே. ஓம் நமச்சிவாய நமக. ஐயா உங்களுக்கு சாம்பார். சிவாய நமக. நமச்சிவாய. அண்ணாமலையார் கரோகர். ஏன்னா முடியல மறுபடியும்? 6 மாதத்துக்கு போட்டு 6 அவ்வளோதான் முடியும். இன்னும் இருக்குதா? போட்டுக்கு தானே ஒரு நாளைக்கு அவ்வளோ தான் கொடுத்துக்கிறானே. இதெல்லாம் போட்டுருப்பேன். நல்ல ஹாஸ்பிட்டலா? நாங்க தான் கட்டணும். ஒரு சாப்பாடு போதுமா? சாம்பார் தரேன். அதோட பெருசா இருக்கணும். உன் பக்கத்துல ஒரு கம்பி இது பாரு, அந்த மாதிரி. பாவிகளா அவங்க எல்லாம் நம்பி பத்துனுக்குறேன்ப்பா. எப்ப ஊசி பாத்துக்கிட்டேனா? நானாலும் வந்து போயிடுறேன். பக்கத்துல இருக்கிறாங்க சமய பாத்துக்க. அந்த மாதிரி ஊசி 2 போடு. 2 ஊசி போட்டா போதும். இப்ப ஒரு மாதிரி தூக்கம் சாப்பிட்டு தூங்குதா? சரி கேட்டுங்களா? சரி வரேன் ஐயா, சாப்பிடுங்க ஐயா.
ஓம் நமச்சிவாய அண்ணாமலையார் கரோகரா. ஐயா இன்னைக்கு சாம்பார் லெமன் சாதம். லெமன் சரி, சாம்பார் மட்டும் ஒன்று மட்டும் கொடுங்க. ஓகே. நமச்சிவாய. சீக்கிரம் இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டோம். அதான் நீ சீக்கிரம் அதே பாசி ஒன்றரைக்கு கம்மி சாப்பாடு தானே, கடை செஞ்சு சின்ன சீக்கிரமா பேக் பண்ணிடுவான். கார்ல வரும்போது நிறைய சாப்பாடு வரும், அது லேட் ஆகும். வேற ஒண்ணு. சீக்கிரம் வரலையா? எந்த வண்டி வரலையா? சரி, சாம்பாரா? ரெண்டு விட இன்னொன்று லெமன் சாதம். சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாது. குழம்பு சாப்பாடே வரல, யாரும் சாப்பாடே வரல. அந்த பக்கம் கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த வாரம் வண்டி வந்தா சொல்ல மாட்டோம். ஏன் அப்படியா? உங்களுக்கு வந்தா? அவங்க வண்டி வரல. ஓம் நமச்சிவாய். தரேன் தரேன். இங்கேயும் சாப்பாடு கம்மியாகுது, அப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணுறது? எங்கேயுமே வரலன்றீங்களா? அவங்களுக்கும் வேணும்ல. சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. நீங்கள் லெமன் சாதம் வாங்கி. ஐயா சாம்பார் சாதம் வேணுமா லெமன் வேணுமா? இல்லை சாம்பார். சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. இன்னைக்கு சாப்பாடு வரல, நான் எந்த பக்கமா எல்லாம் வாங்கிக்கிறாங்க, எல்லாரும் ஒன்று ஒன்றே குத்துன்னு வரேன். போனோமே. சரி சாப்பிட்டேனா? சரி சாப்பிடுங்க ஐயா. சாம்பார் விடுறேன். சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. உங்களுக்கு ஐயா செம்பா கொண்டு வேணுமா? சாம்பார் ஒன்று போதில்ல. சிவாய நமக. யாருக்கு லெமன் வேணும் ஃபஸ்ட்டே சொல்லிவிடுங்க. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. சிவாய நமக. வாங்க ஐயா வாங்க வாங்க. சரி. அண்ணாமலையார் கரோகரா. சாப்பிடுங்க. உங்களுக்கு சாம்பார் ஐயா? லெமன் வேணாமா? நமச்சிவாய. சிவாய நமக. சாம்பார் தராய். அண்ணாமலையார் கரோகரா. நமச்சிவாய. சிவாய நமக. ஐயா இருக்கிட்டியாம்மா? வாங்கிக்கிறேம்மா. அந்த அம்மா ஏதோ கொடுத்தாங்களாமே. 2 ரூபா இருந்தாங்க. 2 ரூபாயா? இவருக்கே கொடுத்துட்றோமா? அந்த அம்மா வருவா, இந்த அம்மா வருவா, 2 பேரும் பாட்டை சேர்த்து. நிஜமாவா? போட்டேன். எப்பா ஒரு பழம். சிவாய நம்ம. ஐயா இன்னைக்கு அன்னதானம் வந்து அண்ணாமலை உண்ணாமை சார்பா அன்னதானம். அண்ணாமலை உண்ணாமலை. ஓம் நமச்சிவாய. எல்லாருக்கும் ஓம் நம சாமி செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாம சந்தோஷமா இருக்கணும்னு அண்ணாமலை மனசார வேண்டிக்கிற. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. அண்ணாமலையார் கரோகரா. சாப்பாடு கம்மியாச்சுங்க ஐயா. அந்த பக்கம் சாப்பாடே வரல, எல்லா சாமியும் சூழ்ந்துட்டாங்க வந்து. அப்படி லெமன் பண்ணிடுறேன். ஒண்ணு குத்துன்னு வரும், அதுவும் முடியல. ஒண்ணு வருது. லெமன் யாருக்கு வேணும்? லெமன் ஒண்ணு வருது. புளிக்குழம்புங்களா? சாம்பார் ஐயா. சாம்பார். சிவாய நமக. உங்களுக்கு லெமனா சாம்பாரா? சாம்பார். என்ன விசேஷம்? 1 ரூபாய் போட்டாங்க. சாமி 1 ரூபாய் வரும், 50 ரூபாய் வரும், 100 ரூபாய் வரும், 500 ரூபாய் கூட வரும். பல்கா போட்டுருப்பாங்கட்டு தான் நான் சரிம்மா வாங்கிக்கிறோமா. எல்லாமே நம்ம சந்தோஷம் எதிர்பார்க்க கூடாது. அன்பு அன்பு உங்ககிட்ட வந்து போறாங்களா, அதுவே ஒரு அன்பு தானே. சந்தோஷமா ஏத்துக்கணும் சாமி. கண்டிப்பா. ஆமாங்க. சிறுதுளி தான் பெருவெல்லாம். ஆமாங்க ஆமாங்க. வர்றவங்க எல்லாருமே 1 ரூபா போட்டாங்கன்னா 5 லட்சம் பேர் வந்தவங்க 5 லட்சம் ரூபா எனக்கு கொடுக்கும். நாளைக்கு எனக்கு லட்சம் போயிடும். பேங்க்கார் பார்த்து ஜிஎஸ்டி பிடிக்க போறாங்க. நாளைக்கு நான் வந்து நான் 4 கார்ல வருவேன். ஆமாங்க. நாங்க எங்க நிறுத்து அப்படியே நிறுத்திக்கிறோம். அதனால அண்ணாமலை என்ன பண்ணுவாருன்னா எல்லாருக்கும் சாமியார் மட்டும் தானே. சரிங்க சாமி யூடியூப் பார்த்துட்டு ஓ நம சாமி செல்வ சிறப்பா சந்தோஷமா இருங்க. ஓ நம நமச்சிவாய. எல்லாருக்கும் ஓ நம சிவாய சந்தோஷமா இருங்க. நமஸ்காரம். ஓம் நமச்சிவாய. லெமன் சாதம். சிவாய நமக. சாதம். ஓம் நமச்சிவாய. நீங்க தானே ஃபோன் பண்ணது காசின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கிடைச்சா சொல்லுவாங்க, டக்குன்னு கிடைக்காது. திருவண்ணாமலை அதான் ப்ரோ. இருக்கும்போது ஆள் இருக்க மாட்டாங்க. இல்ல வேலை ரொம்ப கஷ்டம். பாக்குறேன் இருந்தா சொல்றேன். நமச்சிவாய. ஐயா சாமி 1 2 சிவாய நம்ம எந்த பக்கம் போறீங்க?
ஓம் நம லெமன் சாதம் சார். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சலமென அகமே நினைப்பவர் அகத்தை வேறறுப்பாய் அருணாச்சலா அழகு சுந்தரம் போலகமும் நீயூற்று அபிநமாயிருப்போம் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அகம் புகம் தீர்க்கும் அககுகை சிறையாய் அமர்வித்ததென் கொல் அருணாச்சலா ஆண்டதை அகற்றில் அகிலம் பழித்திடும் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா இப்படி தப்புனையே நினைத்தாய் இனி யாரிடுவார் அருணாச்சலா ஈங்கிடும் அன்னை பெரிதருள் புரிவோ இதுவோ உனதருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா உன்னையே மாற்றி ஓடாதுளத்திங்கே உறுதியாயிருப்பாய் அருணாச்சலா உன்னை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா என்னை அழித்திப்போர் என்னை தலவாவிடில் இதுவோ ஆண்மை அருணாச்சலா ஏன் இந்த உலகம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா ஐம்புல கல்வர் அகத்தினி புகும்போது அகத்தினிலையோ அருணாச்சலா ஒருவரம் உன்னை ஒழித்தவர் வருவார் சூரே இது அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா உயர்வில்லோயுனையார் அறிவார் அருணாச்சலா ஔவை போலெனக்குன் அருளை தந்தனை ஆளுவதும் கடன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதெவர்தாய் அருணாச்சலா காந்தம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்தனோடிருப்பாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கிரியுருவாகிய கிருபை கடல்
शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल முத்தமுத்தருக்கெனை குணமாய் பணித்தாள் குரு குருவாய் ஒளிர் அருணாச்சல ஊர்வாழ் கண்ணிய கொடுமையை படாத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல நெஞ்சியும் வஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலே அஞ்சலென்றே அருள் அருணாச்சல கேளாதடிக்கும் கேடு புகழை கேடு செய்யாத அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல கையினி தனியும் நீரசம் கொண்டு உவகை வெறி கொள அருள் அருணாச்சல ஒளியை தடியரை கொல்லுனை கட்டி கொண்டெங்கன் வாழே அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல குணத்தோய் குறியாய் என்னை கொள குறையன் செய்தேன் அருணாச்சல கௌதம தோற்றும் கருணை மாமலையே கடை கணி தாழ்வாய் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அகம் புகம் தீர்க்கும் அககுகை சிறையாய் அமர்வித்ததென் கொல் அருணாச்சல அகிலம் பழித்திடும் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல இப்படி தப்புனையே நினைத்தாய் இனியாரிடுவார் அருணாச்சல ஈங்கிடும் அன்னை பெரிதருள் புரிவோ இதுவோ உனதருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல உன்னையே மாற்றி ஓடாதுளத்தின் மேல் உறுதியாயிருப்பாய் அருணாச்சல உன்னை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல என்னை அழித்திப்போர் என்னை தலவாவிடும் இதுவோ ஆண்மை அருணாச்சல ஏன் இந்த உலகம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ
நீலையோ அருணாச்சலா ஒருவனம் உன்னை ஒழித்தவர் வருவார் சூரே இது அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சலா ஓவை போலெனக்குன் அருளை தந்தனை ஆளுவதும் கடன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதெவர்தார் அருணாச்சலா காந்தம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்தனோடிருப்பாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூர்ந்தருளாய் அருணாச்சலா கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை காட்சி அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா புத்திரமுத்தருக்கெனை குணமாய் பணித்தாள் குரு குருவாய் ஒளிர் அருணாச்சலா பூர்வாள் கண்ணிய கொடுமையை படாத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா எங்கியும் வஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலை அஞ்சலென்றே அருள் அருணாச்சலா கேளாதடிக்கும் கேடு புகழை கேடு செய்யாத அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கையினி கனியும் நீரசம் கொண்டு உவகை வெறி கொள அருள் அருணாச்சலா ஒளியை கடியரை கொல்லுனை கட்டி கொண்டெங்கன் வாழ்வே அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா குணத்தோய் குறியாயனை கொள குறையன் செய்தேன் அருணாச்சலா கௌதம போற்றும் கருணை மாமலையே கடை கணி தாழ்வாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா சகலமும் விழுங்கும் கதிரொளி நமன ஜல ஜமல தீடனா
शिव